நடிகர் சூர்யா நடித்திருக்கக்கூடிய கங்குவா திரைப்படம் இன்றைய தினம் நாடு முழுவதும் வெளியாகிறது. பல்வேறு மொழிகளில் இந்த திரைப்படம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் காலை 9 மணி அளவில் தமிழகம் முழுவதும் திரைப்படம் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் கோவையில் இருக்கக்கூடிய பிராட்வே சினிமாஸ் அரங்கில் காலை 7 மணிக்கே காட்சிகள் வெளியிடப்படுகிறது. இதன் காரணமாக காலை 7 மணி முதலே காட்சிகள் என்பதன் காரணமாக ரசிகர்கள் காலையிலேயே உற்சாகத்துடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நடிகர் சூர்யா நடித்திருக்கக்கூடிய இந்த படம் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது திரையரங்குக்கு வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கார்கள், அவர்களிடம் பேசலாம். சார் சொல்லுங்க, இந்த படத்தை பார்க்க சீக்கிரமே வந்திருக்கீங்க, எவ்வளவு எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? திருப்பூர்ல வந்து துணைத் தலைவராக இருக்கேன். திருப்பூர்ல எல்லா பக்கமும் 9 மணிக்கு ஷோ. ஆக்சுவலாக நான் 7 மணிக்கு பார்க்கணுன்றக்கா ஃபர்ஸ்ட் ஷோ இங்கே பார்க்கணுன்றக்கா கோயம்புத்தூர் புக் பண்ணி வந்தேன். மறுபடியும் நான் 10 மணிக்கு அங்கே ஷோ ஒரு பசங்க கூட எல்லாத்துக்கும் கூட போகிறதா பிளான். ஆக்சுவலாக 2.5 வருஷம் ஆச்சு படம் வந்து சூர்யாவோட படம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இந்த படத்துக்காக தான் எல்லாருமே. இந்த படம் பெஸ்ட்டாக படமாக இருக்கும்னு நம்பிட்டு இருக்கோம் எல்லாருமே. எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது? ஆக்சுவலாக இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புங்கிறது எல்லாருமே எதிர்பார்ப்பு, இவங்க மட்டும் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த படத்துக்கு. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு தலைவரோட படம் வந்து. தலைவருக்கு அடுத்து அதுக்கப்புறம் ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன். அதனால தான் காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் இங்கே திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கேன் இந்த படம் பார்க்குறதுக்காக தான். 2 வருஷம் கழிச்சு படம் வருது, எவ்வளோ எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? காலைல சீக்கிரமாகவே முதல் ஷோ இங்கே அப்படின்னாலும் முதல் ஷோக்கு வந்திருக்கீங்க, எப்படி? ஆக்சுவலி சூர்யா சாரோட ஹார்ட் ஒர்க்காக இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ப்ளஸ் மோரோவர் இஸ் ஏன்ஷியன்ட் மூவி, ஹிஸ்டாரிக்கல் மூவின்றனால ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைப் அதிகமாகவே இருக்குது ஆக்சுவலி. ஸோ லெட்ஸ் சி வாட்ஸ் ஷிவாஸ் ஹஸ் டன் இன் திஸ் மூவி பார்ப்போம். நம்ம கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்குது. இப்போ எனக்கு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த படத்தில் அவருடைய தோற்றம் இதெல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க. அது எவ்வளோ எதிர்பார்ப்போட வந்துருக்கு? அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இட்ஸ் லைக் அப்போகலிப்டோ படம் இங்கிலீஷ் மூவிஸ் வந்த மாதிரி அந்த ஒரு ஜானரில் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வச்சுருக்கோம். லெட்ஸ் சி, அதான் ஹோப் யூ ஹேவ் டு ஃபிங்கர் க்ராஸ். படம் பார்த்தா நமக்கே தெரியும் அப்படின்ட்டு. காலையிலேயே வந்திருக்கீங்க, என்ன எதிர்பார்ப்பு சூர்யாவோட படத்தில் இருக்கு? எப்போவுமே வந்து வித்தியாசமாக நடிப்பார், கதைக்கு முக்கியத்துவம் நடிப்பார், அப்புறம் வித்தியாசமான கெட்டப்பில் இருக்கார். எதாவது முன்காலத்தில் நடந்த மாதிரி ஸ்டோரி எடுத்திருக்காங்க, நம்ம கண் முன்னாடி கொண்டு வர்றாங்க. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறது தான் வந்திருக்கேன். நான் உடுமல்பேட்டிலேருந்து வரேன். இந்த ஸ்க்ரீனுக்காக இந்த படத்துக்காகவே வந்து ஒரு மாதம் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட காலையில் 2 மணிக்கு புக் பண்ணேன் டிக்கெட்டு. புக் பண்ணி இப்போ காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வந்திருக்கேன். படம் கண்டிப்பாக சூர்யா அதை நல்லா வித்தியாசமாக எதிர்பார்க்கலாம், நல்லா இருக்கும். அவர் என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? ஏன்னா 2.5 வருஷம் கழிச்சு படம் வருது, எவ்வளோ எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? சார் எப்போவுமே சூர்யானாவே எப்போவுமே நல்லா வித்தியாசமான கெட்டப்பில் நடிப்பார். அப்புறம் காம்பினேஷன் வந்து சிறுத்தை சிவாவோட டைரக்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் டிஎஸ்பியோட மியூசிக்கு சொல்லவே வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நாங்கள் ஈஸியாக கமெண்ட் சொல்லிட்டு போயிடுறோம், பேட்டிக்காக சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் அவ்வளோ எத்தனை ஒருத்தரோட உழைப்பு இருக்காங்க, முன்காலத்தை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வராங்க. கண்டிப்பாக விசுவலைசேஷனாக நல்லாயிருக்குன்னு நினைக்க எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். காலையிலேயே திரைப்படம் சிறப்பாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் ஏராளமான ரசிகர்கள் வந்திருக்கார்கள். தம்பி சொல்லுங்கள், எவ்வளோ எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? அண்ணா படம் வந்து 2.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அண்ணா ஸ்க்ரீனில் பார்த்தே பல நாள் ஆச்சு. கடைசியாக விக்ரமில் வந்தார், ரெண்டே நிமிஷம் வந்தார், தேட்டரே மரல விட்டுட்டு போனார். இப்போ கடைசியாக சிவா டைரக்ஷனில் வந்திருக்காரு. இப்போது எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்த்துக்கணும் எப்படி இருக்குன்னு. பெரிய கம்பேக்காக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் எல்லோரும். 2.5 வருஷம் ஆச்சு பார்த்து. சிவா வேறு 5 படத்தை தலையை வச்சு வேறு எடுத்திருக்காரு. பயங்கரமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சிறுத்தை சிவா அப்படின்றப்ப எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு ஏற்படுது? ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்காரு, பயங்கரமாக இருக்கும்னு. அண்ணாவும் பயங்கரமாக நடிப்பார், எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் பயங்கரமாக இருக்குன்னு தான் நாங்கள்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கோம். எங்கள் எக்ஸ்பெக்டேஷனாக எதிர்பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன எதிர்பார்ப்புகளோட வந்திருக்கீங்க? இந்த வருஷத்துலேயே வந்ததுலே மிகப்பெரிய விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்பத்தில் ரியலாக பண்ண படம். அதனால் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கோம். இதே வந்து 3D இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் தொழில்நுட்பத்தோடு வந்திருக்கு. மித்ததெல்லாம் எடுத்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த படம் எடுத்ததே 3D கேமராவில் எடுத்ததுனால இந்த படத்தோட விஷுவலு கிளாரிட்டி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. இப்போது நாடு முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன ஸ்க்ரீன்ஸ் பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ் மட்டுமே தான் போட்டிருக்காங்க. நிறைய சின்ன ஸ்க்ரீன்ஸுக்கு வந்து இன்னும் பிஸ்னஸ் ஆகலைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நாளைக்கு தான் இன்றைக்கி நைட்லேருந்து தான் நம்ம ரிலீஸ்ன்னு சொன்ன கேள்விப்பட்டேன். இது மாதிரி பெரிய ஸ்க்ரீன்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இனி ரொம்ப எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக சிவா ஏமாற்ற மாட்டார். இப்போ நிறையா லாங்குவேஜில் ஒரே நேரத்தில் வெளியிடுறாங்க. பல தொழில்நுட்பங்கள், ஐமேக்ஸ், 3D இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் இருக்குது. அது எப்படி பாருங்க?
இது ரொம்ப வரவேற்புக்குரியது தான். ஏன்னா இது கோட்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரே கன்வர்ஷன் தான். அதை எடுத்து பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்ததே வந்து 3D கேமராங்கிறனால அதில் ஐமேக்ஸ் வந்து என்ஹான்ஸ்டாகவே இருக்கிறனால இது வந்து எல்லா லாங்குவேஜுக்குமே இந்த படம் எடுத்தது அது சூட்டபுளாக இருக்குது. வெங்கட் பிரபு என்னதான் யூட்டிலைஸ் பண்ணாரான்னு தெரில அத்தனை பட்ஜெட்டில். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிறுத்தை சிவா வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காருன்னு தான் விஷுவல்ஸ்லேயே சொல்லுது. பார்க்கலாம் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும். ஆனால் சிவா ஏமாற்ற மாட்டார், அது மட்டும் தெரியும். ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடனே இந்த திரையரங்குகளுக்கு வந்திருக்கிறார்கள். காலை 7 மணிக்கு படம் திரையிடப்படக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக ரசிகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சார் சொல்லுங்க, என்ன எதிர்பார்ப்போட இருக்கு? காலையில் சீக்கிரமே கிளம்பி வந்திருக்கீங்க. எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? எங்கிருந்து வரீங்க? நான் இங்கே கோயம்புத்தூர் தான். இங்கே நான் சின்ன வயசுலேருந்தே சூர்யா ஃபேன். அதுவும் 2.5 இயர்ஸ் கழிச்சு சூர்யா தேட்டரில் பார்க்குறதே எங்களுக்கு போதுமாக இருக்குது. கங்குவா மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. சிவா அதை காப்பாற்றுவார் நான் நம்பிக்கிறேன். சூர்யா அதை விட கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அதுதான் எங்களுக்கு இன்னும் பூஸ்ட் தருது. என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு? ஏன்னா படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மூவி மாதிரியான இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. எப்படி அது எப்படின்னா இப்போ இது பாகுபலி, RRR அதெல்லாம் இருக்குது. ஆனால் கோலிவுட்டுக்கு இன்னும் எதுவுமே வரல. இதுதான் ஃபஸ்ட்டு பேன் இண்டியன் மூவி நம்ம கோலிவுட்லேருந்து. அதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. சரி, அது சூர்யா நம்ம இது பண்ணுவாருன்னு நம்ம நம்புகிறோம். நிறைய தொழில்நுட்பங்களோட இந்த படம் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? என்ன எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு? அதுதான் இது ஐமேக்ஸ் வெர்ஷனில் எடுத்துருக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. பட் ஐமேக்ஸ் ஃபார்மேட் இல்லாதனால அது ஒரு இது. பட் இவங்க பட்ஜெட் வைஸ் அந்த டெக்னிக்கல் வைஸ் எல்லாம் படம் பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. படம் நல்லாயிருக்கும் நான் நம்புகிறோம். ஓகே. நடிகர் சூர்யா நடித்திருக்கக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காலை 7 மணிக்கு திரைப்படம் வெளியிடப்படும் என தெரிவித்திருக்கப்படக்கூடிய நிலையில் ரசிகர்கள் காலை முதலே உற்சாகமாக திரையரங்குக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிராட்வே திரையரங்கில் 4 ஸ்கிரீன்களில் இந்த படமானது திரையிடப்பட இருக்கிறது. இதனையொட்டி ரசிகர்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நம்ம அவர்களுடன் பேசலாம். சார் சொல்லுங்க. என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கும் என்ன எதிர்பார்ப்பு? அவ்வளவு பெரிய மனுஷன் கேட்கறாரு. நல்லா இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு? இல்ல, சூர்யாவோட படம் 3 வருஷம் கழிச்சு வரனால அவ்வளவு. ரசிகர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுடனே திரையரங்குக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். 2.5 ஆண்டுகளுக்கு பின்னர் சூர்யாவுடைய படம் திரையிடப்பட இருப்பதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த திரைப்படம் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. தொடர்ச்சியாக ரசிகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பெண் ரசிகர்களும் இந்த திரையரங்குக்கு திரைப்படத்துக்காக வந்திருக்கார்கள். அவர்களிடம் பேசலாம். சார் சொல்லுங்க, என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? காலையில் சீக்கிரமே கிளம்பி வந்திருக்கீங்க. படம் எப்படி அவ்வளவுதான். சூர்யாக்காக ஒன்று 2.5 வருஷம் கழிச்சு படம் வருது. என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? இந்த படத்துல என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? தெரியல. சூர்யாவோட ஆக்ஷன் நடிப்புக்காக கம்பேக்காக நல்லா இருக்கும் கண்டிப்பா. இல்ல, ஒரு எதிர்பார்ப்பு படத்துடைய தோற்றம் அவருடைய இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சிவா நல்லா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எதிர்பார்ப்போட பார்க்குறோம், வெயிட் பண்ணுறோம், பார்க்குறோம். தேங்க்யூ. சிறுத்தை சிவா இயக்கியிருக்கக்கூடிய படம் என்பது ஒரு பெரிய அளவில் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிறுத்தை சிவா உடைய படம் என்பதன் காரணமாக இந்த படம் ஒரு மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்பது ரசிகர்களது கருத்தாக இருக்கிறது. அதனை ஒட்டியே காலை 7 மணி முதலே படம் திரைப்படம் வரும் என்பதன் காரணமாக ரசிகர்கள் தொடர்ச்சியாக காலை 6 மணி முதலே தொடர்ச்சியாக திரையரங்குக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். காலை 7 மணிக்கு முதல் முறையாக தமிழகத்தில் இந்த ஒரு திரையரங்கில் முதலில் திரையிடப்படுகிறது என்பதன் காரணமாக முதல் காட்சியை பார்த்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் ரசிகர்கள் தொடர்ச்சியாக திரையரங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள்.